கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலைவெளியிலே நாம் தேவனுடைய வருகை குறித்து நாம் அநேக முறைகளில் கேள்விப்படுகிறோம். நம்முடைய கண்ணுக்கு முன்பாகவே அநேக காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கவே தேவனுடைய ஆவியானவர் தாமே நமக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை அதிகாலையிலே தியானிப்போம். வெளிப்படுத்தும் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தோமானால், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியம், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவர் வரும் வரை நமது மீட்பு முடிவடைவதில்லை என்பதையும், பாவமும் தீமையும் ஒழிக்கப்படவில்லை என்பதையும், இவ்வுலகம் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவைகள் காட்டுகிறது. இந்த நாட்களில் இயேசுவின் வருகையின் அடையாளங்களை நாம் கண்ணால் பார்க்கிறோம். அவைகளை குறித்து சிந்திக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும், பஞ்சமும், பசியும், பட்டினியும், போராட்டங்களும், யுத்தங்களும், இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடிக்கடி நாம் பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே உலகம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இவைகளெல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். என அன்பான தேவ ஜனமே, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் உணர்வடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். எதற்காக இயேசு வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கவே இயேசு வருகிறார். ஆகவே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய காரியம். இந்த நாட்களிலே நானும் நீங்களும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறபடினாலே நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர் எவனும் அவர் சுத்தமாயிருப்பது போல நாமும் சுத்தமாயிருப்போம். தேவனுடைய வசனம் சொல்லுது, நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக தேவனுடைய காரியத்தை நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் தம்முடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய ஜீவியத்திலே சுத்தமும் பரிசுத்தமும் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விரும்புகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், இயேசுவின் இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை நோக்கி வர கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஒரு காலத்திலே பாவத்திலும் அசுத்தத்திலும் ஜீவித்த நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி எடுத்து நம்முடைய பாவங்களற நம்மை நீக்கின தேவனாகிய கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள். நீ உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருப்பாயானால் நீயோட வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாய் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த காலவெளியே தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமா? நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்போம். ஆனால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட நாம் தேவனுடைய வசனத்தினாலே நிறைந்தவர்களாக, நாம் தேவனுடைய வசனத்தை காத்திருக்கிறவர்களாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில இயேசுவின் வருகைக்கு நீ ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய உள்ளமும் நம்முடைய மனசாட்சியும் சொல்ல வேண்டும், நான் தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிறவன். ஆகவேதான் இந்த காலையில சொல்லுவோம், கர்த்தாவே, உம்முடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறபடினாலே நீங்கள் எங்களை ஆத்துமாக்களையும் என் ஆவியும் சுத்திகரித்து நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் என்று சொல்லுவோம். அந்த நம்பிக்கை நீ வைத்திருப்பாயானால், அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீ வாழ்வாயானால்
உன்னை கர்த்தர் பரலோகத்தில் சேர்க்க அவர் விரும்புகிறார். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமாக இருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் நம்மை கனப்படுத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் நல்ல தகப்பன, இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவை, நீர் எங்களை சுத்திகரித்து எங்களுடைய பாவங்களை எங்களை கழுவி உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.